அமைச்சரே என்னடி ஆச்சு? அவன் ஓடிக்கிற நொனாமத்த வச்சு சாண்ட அரிக்கிறார். ராமபாலன் அரிக்கிறான். போய் நொனாமத்த வச்சு தீர் போய் ஓடி நொனாமத்த வச்சு உனோட பேர் பதாங்கப்பா. லாடபுரம் வைக்க சொன்னா அது பால் வாங்குறாங்க. பாய போடுறான். ஏய் லாடபுரம் வைக்க சொன்னா அந்த பால் வாங்குறாங்க. இல்லங்க கேரா பால் லாடபுரம் வைக்க சொன்னா. எப்ப வந்து சொல்லுங்க. லாடபுரம் வைக்க சொன்னா. எப்ப வைக்க சொன்னது? பின்னாடில சொல்லுங்க. சண்டை வரலாம். ஆன போய் கூட்டி விடுறேன். 10 நாள் பாஞ்சாலபுரம் வாங்கி. 2 நாளுமா என் ஊர்ல போயிட்டு சேகர் சமானா பால் வாங்க. பாஞ்சாலபுரம் வந்து லாடபுரம் ஆட்டத்துக்கு வேடிஸ் நாளைக்கு லாடபுரம் எங்கடா நம்ம காலைல பேசிக்கலாம். நான் நாளைக்கு காலை போறியா? ஆமா வா. ஏய் பையனே சொல்லு. லாடபுரம் நாளைக்கு ஆடிக்கு சொன்னா கடையில மாப்பற மாதிரி இந்த அதே வச்சிட்டு போட்டுக்கலாம். காசு வந்துடா. இல்ல சோள கேறுபாங்க. காண்டா வந்துட்டாங்க. போ. சொல்பா 4 யார் பெரிய ஆளா தந்தது. மறுபடியும் பார்த்தா என்ன? நாலு பெருமானம் வந்து 4 தப்பு தட்டி விட்டுறாங்க. அத கட்டிங்க போட்டு காட்ட நின்னே பேச முடியாது. வந்து கடையில அம்மா பாக்குறது அங்க வாங்க எங்க வாங்கிட்டு சாப்பாடு சரி சட்டம் போடுறாரு போடா சொல்ல வேண்டிய விளையாட பெருமா வச்சுட்டு அது பெரிய வேலை. சொல்ல வேண்டியதானே பின்ன சொல்லிட்டு மின்னாத்துல சொல்லிட்டு அதை நடத்தும். ஒரே
நீ அதே சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கா நீ தானே தாங்க வாங்கிட்ட பொண்ணு வேஷமான்னு கொஞ்ச நேரம் ஒரு 4 மணிக்கு வர போறேன் பேடி வேஷம் நீ அதை சொல்லிதான் அதே வச்சுட்டு போட்டுருக்கலாம் இல்லை சரி சரி நான் ஒன்றும் சொல்லலை நான் அப்படி உடம்பு சரியில்லை தொண்டை கட்டிக்கின்னு போன காரணமாகப்பட்டது ராத்திரியே வேஷம் ஆடலை பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாருமே நல்ல நிலையில இருக்கிறோமா நல்ல நிலை தவறி போயிருக்கிறோமா எல்லாமே நம்ம வீட்டை வெளிச்சு போட்ட நெல்ல நாம காய வச்சு நுமுட்டி பார்த்தாதான் அது காய்ஞ்சி போயிருக்குதா எந்த பதத்துல குத்துறோம்னு தெரியும் நுமுட்டி வாயில போட்டு பார்க்காத வரைக்கும் தெரியாது அதனால ஒன்றும் மனஸ்தாபம் இல்லை விடுங்க அதோட விடு தம்பி ஐயம்மா சபை பார்த்தனையா சபை வார்த்தை இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாஜூர் சபை எதற்காக கூடப்பட்ட சபை அந்த மாரியம்மன் திருவிழா பண்ணிட்டு அப்பா அம்மா மேல பேச வேண்டியதா இருக்குது அவர் குரல் நல்லா இருக்கு நம்ம ஆடத்துல சேர்த்துக்கலாமா அவர் இங்கிலீஷ் பாடம் பாடுறாரு அவரு ஐயோ மகமாரி அம்மனுக்காக செய்யப்பட்ட திருவிழாவிற்காக இந்த தெருக்கூத்தை வந்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவன் அங்க போட்டா நீ ஓடாத வேண்டாம் அவ்வளவுதான் அப்படியே விடு அப்படியே விடு அப்படியே விடு இரு இரு சரி சரி விடுமா இந்த முருக்கம்பாடி நன்னகரம் நமக்கு தாய் திருநாடு இன்னைக்கு அநேகம் பேர் அநேகம் பேசலாம் அநேகம் நடக்கலாம் அன்னைக்கு எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து பார்க்கக்கூடியவன் மனிதன் இன்னைக்கு எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு எப்படி இந்த முருக்கம்பாடி நன்னகரத்தை அன்னைக்கு எப்படி தாய் திருநாடுன்னு சொன்னனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்ததுமே அந்த வார்த்தை தாய் திருநாடு 100 வண்டிலாம் இந்த பக்கமே விட்டுக்கிறாங்க அதனால தம்பி இந்த முருக்கம்பாடி நன்னகரம் நமக்கு தாய் திருநாடு ஒரு காலத்துல ஜமா போட்ட காலத்துல
என்ன நாடகம் ஆடணுமோ அத்தனை நாடகமும் இந்த முருக்கம்பாடியில் அரங்கேற்றம் ஆடி இருக்கும். ஆடியாச்சு. பாஞ்சால குறவஞ்சல் இருந்து, ஹரிச்சந்திர நாடகத்தில் இருந்து, வாலி மோட்ச நாடகத்தில் இருந்து, ஏன்னு கேட்டா இந்த ஜமா உற்பத்தி ஆகக்கூடிய காலத்தில் தம்பி உனக்கு தெரியாது, நம்முடைய ஜமாவுக்கு கடகால் அப்படின்னு சொன்னா முத நம்ம ஜமாவுக்கு தலைவேஷக்காரர் யாருன்னு கேட்டா சக்கர நாட்டார் தான். சக்கர நாட்டார் யாரு? சக்கர நாட்டார். ஒருக்கமாடி சேர்ந்த சக்கர நாட்டார். ஆமா. ஆனா பாஞ்சாலி அம்மா கூத்து பார்க்க வந்துக்குதா? சரி 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 சரி. ஏன் கேட்டா பாஞ்சாலி, ஆமா, ஏன்னா சக்கர நாட்டார் இருக்கு, அது தங்கச்சி. சக்கர நாட்டார் ரெண்டாவது பிள்ளையா? தங்கச்சி தானா? இரு இரு இரு. ஏன் இதை சொல்ல வரது கேட்டா என்ன காரணம்? அன்னைக்கு சக்கர நாட்டார ஜமாவுக்கு நான் போய் கூப்பிடும் போது 40 ரூபாய் சம்பளம் இருக்கு. 40 ரூபாய். மறாவது வருஷம் 50 ரூபாய். 25 ரூபாய். அப்பேற்பட்ட நம்முடைய ஜமாவுக்கு ஒரு கடகால் சக்கர நாட்டார் தான் முதல் கலப்பு வேஷம். ஆமா ஆமா, அவர் தான் துவங்கி வைக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். ஆமா. ஏன் இன்னைக்கு சொல்ல வரணும்னு கேட்டா என்ன காரணம்? அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே நிலையில் தான் இருக்கோம் நாம. ஆமா. அன்னைக்கு நடக்கலன்னு சொன்னா அன்னைக்கு சக்கர நாட்டார் தெருவுல ஓட்டி விட்டாரு. இன்னும் தேர் நிக்காத போயிட்டு தான் இருக்குது. ஆமா. அது இந்த ஊர் அம்மனுடைய கடாட்சத்தினுடைய காரணம். அதை போல இந்த ஊர்ல நம்ம எந்த கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல தம்பி அப்பெல்லாம் ஒரு டிவிஎஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ஆமா. சேட்டு அண்ணன் வச்சிருப்பாரு, என்ன பூங்கா அண்ணன் வச்சிருப்பாரு. வண்டியை கொடுங்கன்னு கேட்பேன், கீழ்ப்பாடி போய் வரணும், வேற வழி கிடையாது. ஆனா பேசவே மாட்டாங்க, தான் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த ஊர்ல யார கேட்டாலும் சரிதான். ஆமா. நமக்கு இல்லன்னு சொன்ன ஒரு நாளே கிடையாது. அப்பேற்பட்ட நம்முடைய ஜமாவுக்கு துவக்கத்திற்கு ஆரம்பமான ஒரு கிராமம் நம்ம முருக்கவாடி கிராமம். இது நமக்கு தாய் திருநாடு. அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு தெருக்கூத்தை வைத்து ராத்திரி உடம்பு சரியில்லை, ஆமா, பேச முடியல சூழ்நிலை இருந்தாலும் 3 பேரு தம்பிங்க மைனருக்கு வந்து நீ ராத்திரி வேஷம் அல்ல வாத்தியார, நைட்டுக்கு பொண்ணு வேஷம் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாங்க. சரிப்பா நான் வரம்பா, முடிகிற வரைக்கும் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படியோ முடியலையோ அந்த ஆத்தா புண்ணியத்துல வேஷத்தையாவது வெளியே கட்டின்னு வந்தேன். அதனால ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம மறக்க முடியாத நமக்கு தாய் திருநாடு. ஆமா. அப்பேற்பட்ட எனக்கு அன்புக்கும் ஆசைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய என் உள்ளத்திலே பதிந்திருக்கக்கூடிய முருக்கம்பாடி இந்த நன்னகரத்தின் இந்த சபையிடமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். தம்பி அம்மா நான் யாரு தெரியுமா உனக்கு? அம்மா யாரு தெரியுமாடா? அம்மா பெரியாடா. எத்தனை மூட்டை அடுக்குவா? 4 டவர்ஸ் உள்ள விடலாம். அம்மா கிட்ட மரியாதை பேசுறா. அம்மா கிட்ட மரியாதை பேசுறா. அம்மா வந்தா எப்படி பேசணும், எந்த முறையில பேசணும், அம்மா கிட்ட பேசணும், எப்படி நம்ம கிட்ட படிவாங்க. அம்மா வந்துக்கிறாங்க வணக்கம். என்ன நினைச்சிருக்கிற நீ? பொண்ணு நினைச்சிருக்க. அம்மா வந்தா எப்படி அடக்குமா? இப்பதான் கேவம் உதவாங்க போறான் கம்பெனி எல்லாம். பாடி போடா அந்த கேவம் போயிட்டாவில்ல. அம்மா வந்துக்கிறாங்க, அம்மா வந்து வரவை. உங்க அம்மாவா? இல்ல எங்க பெரியம்மா. ராணியம்மா.
வணக்கம்மா 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 வணக்கம். என்ன நினைச்சுக்கிட்டு வந்தப்போ இல்லம்மா சக்கர நாட்டாருன்னு சொன்ன பாரு அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. ஓ இப்ப ரெண்டாவது ஓ நீ ஒரு தலைவேஷக்காரர். இல்ல 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 அவர் இங்க ஆடின்னு இருக்கும் போது நான் வந்தேன். வந்தது என்ன இப்படி முதுகுல தட்டி கொடுத்து வா தம்பி என்ன ஊரு அப்படின்னாரு. நான் துரிச்சு தாத்தா பரவாயில்ல பரவாயில்ல பாப்பா சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் சொல்லு மச்சான் அந்த பொண்ணுட்டு எப்படி பேசுறா எப்படி போய் தெரியுமா நான் மச்சான் ஐயா ஐயா பாண்டா பண்ணி வந்துக்கிறான்டா. ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து இவன் வந்து இன்வைட் பண்றான் பொம்னாட்டிட்ட வந்து இன்வைட் பண்றான் பாரு மாமா. என்னுடைய விளக்கம் ஏமா உன விளக்கம் நீ விவரமா சொல்லேமா ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ அந்த காட்லியா ஆமா அம்மா வந்து உங்ககிட்ட காட்டுவாங்கடா தம்பி. உருட்டு போட்டா நல்ல குணத்தை வந்து காட்டு தம்பி பேரை சொல்லி காமிச்சா நான் மேகராஜன் அளித்த ஏமா இப்ப முடிஞ்சு போச்சாடா? விளக்கம் ஏய் தம்பி டேய் ஏய் மின்னலாலி 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 தெரியுமா? இரு 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 சரி சரி ஹே ஏமா மேக உலகம் மேக உலகம் என்ன உலகம்? மேக உலகம் மேக உலகத்துக்கு அதிபதி அதிபதி மேகராஜனுடைய குமார்த்தி 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 என்னுடைய பெயர் பெயர் மின்னலொளி 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 மின்னலொளி. தெரியுதாடா? மேக உலகம் ஸ்டாண்டர்ட் குடியார குடியா மேகராஜன் மகள் மகள் மின்னலாலி மின்னலொளி 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 நம்ம தான மின்னலொளி ஆஹா ஒரு நாள் உன்கிட்ட வச்சு ஒரு ஒளி ஒளிய அக்கால போய் அந்த போய் இத்தனை ஒரே முட்டா போற கம்பெனி போறதில்ல ஆகல கொஞ்சம் தயவு செய்து ரோட்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி வாங்க உள்ள வந்துருங்க ரோட்ல இருக்காது யாரும் கை திரிய குழந்தை வச்சு ரோட்ல தெரியா அப்படின்ட்டு இந்த மாதிரி மெயின் ரோட்ல தண்ணி பந்தல் இந்த மாதிரி நாடகம் வச்சுடா. ஆமா ஆமா அங்க ஒரு கதை நடந்து போச்சு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லலாம் ஆமா தயவு செய்து ரோட்டை விட்டு அப்பால வந்துருங்க ஐயா. ஆமா ஆமா ஏய் ஏமா மேகராஜனுடைய குமார்த்தி குமார்த்தி மின்னலொளி 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 விளக்கு முடிஞ்சு போச்சா? புரிஞ்சுச்சேமா ஆடு காரா ஆணு காணாகும் பெண்ணுக்கு பெண்ணா பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு குடும்பத்துல ஆமா பூபதி, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆமா அதனால எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணுதான் தம்பி. ஒரே பொண்ணு ஒரே பொண்ணாக நல்லா பால்வடி ஆழமா மாதிரி இருக்க ஏய், ஆறா ஆறு நடிக்காத போ சொல்லிட்டு போ பால்வாடி ஆயா பாவா. டேய் ஆ, நான் என்னன்றேன்? யாரு பேசுறது? புரியுமா?
ஆளுவாடி ஆயாமாவா? ஏய் ஓ நான் ராஜா விட்டு பொண்ணு. ஆமா ராஜாவோட பொண்ணு. நல்ல செல்விகமா வளர்ந்த பொண்ணு. ஆமா. எனக்கு என்னடா போற? என்னடா வேலைக்கு போக போகுது அது? அதெல்லாம் தெரியா? நான் நடுநட போக போறேனா? கலவேட்ட போறேனா? இல்ல இல்ல கருப்பு கட்ட போக போறேனா? அம்மா நீ அந்த வேலைக்கு போத்தால ஏரி வேலைக்கு கூட நீ போத்தால. ஏன்? நீ வீட்டிலே இருக்கலாம். மக்கள் பணியாளர் வருவாரு, அவரு பேனா எட்டுன்னு வருவாரு, உன் அட்டையை காட்டணும்னா அவர் கிரிக்கிட்டு போயிடுவாரு. உன் அட்டையை நீ காட்ட போற, அவர் கிரிக்கிட்டு போயிடுவாரு. எந்த அட்டையை காட்டுவேன்? நீ வீட்டுல ஆக்குவோம் உக்காந்து ஏய் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். ஏய் மேகராஜனுடைய குமார்த்தி குமார்த்தி மின்னல் ஒளி ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆனொன்று பெண் ஒன்று. டேய் தம்பி எங்க அண்ணன் எனக்கு அண்ணார் 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 உன்னை பார்த்தோன்னே எனக்கு வருது கண்ணார். ஏய் எங்க அண்ணன் உங்க அண்ணன் அவருக்கு பெயர் பெயர் இடி மன்னன். இது மன்னன். எப்பா இது மின்னல் வழி உங்க அண்ணன் இடி மண்ணன் எங்கிட்ட இருக்கிறான். ஒருத்த புடி மன்னங்கிறான். ஒருத்தன் இருக்கான்னு சொல்லு. இருக்கிறான். அவன் காய் போய் போகுது. டேய் ஆனா ஒரு செய்தி தெரியுமா? என்ன அப்படின்னா மேகராஜனுக்கு பொண்ணா பிறந்து புமதி எனக்கு அது ஆயிடுச்சு. அதாயிடுச்சு என்னடா அம்மா சொல்லிட்டு அதாயிடுச்சு என்னடா ஏமா ஒரே பொண்ணு இருக்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேமா? அவன்டா தாலி எவனோ டோக்கன் போட்டுக்கிறான். ஆமா ஏமா நீ கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ற வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வராத கல்யாணம் ஆகும். வயசுக்கு வராத கல்யாணம் ஆகுமா யாருக்குன்னா? வயசுக்கு வந்த கல்யாணம் ஆகும். புள்ள பொட்டி ஆம்பளை பையன் வயசுக்கு வரும் சொல்லு. வயசுக்கு வந்ததும் வயசுக்கு வராத இப்ப என் கதையை சொல்றேன். நீ கேட்டியே ஆமா யாரு கல்யாணம் செய்தது? தம்பி இந்த உலகத்திலேயே எங்க வீட்டுக்காரர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேர் திருடனா? என்னடா யாருக்கு தெரியாத ஆளே இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா போட்டோ போட்டுருக்கோம். வீட்டுக்குள்ள விடக்கூடாது, தெருவில் விடக்கூடாது. இல்ல சமயோசிதமா சொல்றான்பா. ஆமா அந்த திருடனான்னு கேக்குறான். இந்த தலத்தில் புகழ் படைத்த பேசாத ஹலோ கண்டக்டரா பொம்பளை கண்டக்டர் வேணுமா? பொம்பளை கட்டுறதுக்கு இந்த உலகம் இத்தலம் சொன்னா குடிப்பியா? ஐயோ குடி பாருங்க. என்னால பேச முடியும். மேல பேசுறதா இருக்குது, கீழே பேச முடியும். தொண்டையிரு தம்பி இத்தலம் என்று சொன்னா இந்த உலகத்தில் இத்தலத்தில் புகழ் படைத்த சில விஜயருக்கு தேவி. சிலைனா வில்லு. ஆமா அப்ப வில்லு வச்சிருக்க யாரு? அந்த அர்ஜுன ராஜாக்களில் நடு பிறந்தோர் அர்ஜுன மகாராஜனுக்கு மனைவி மேகராஜனுடைய குமார்த்தி. பெயர் மின்னலுளே 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 மின்னலுளே. அர்ஜுன பெருமாளுக்கு மனைவி கல்யாணம் ஆச்சு சொல்றீங்க. திருமணம் நடந்து 9 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா 9 வருஷம் ஆகுதுனா
3 புள்ள இருக்கணும். ஆ. இப்ப 3 புள்ள 6 மாசம் கணக்குல இருக்கணும். ஓஹோ 3 புள்ள பெத்திருக்கணும். பெத்திருக்கணும். 6 மாச கணக்குல இருக்கணும். இப்ப 4வது பிள்ளைக்கு 6 மாச கணக்குல இருக்கணும். ஆமா அதுல இருக்குது. ஆமா அதான் இடுப்பு படுத்து தள்ளிக்குது. மூஞ்சி மினுமினு கொடுக்குது. மூஞ்சி மினுமினு கொடுக்குது. இடுப்பு மடிப்பு கொடுக்குது. மடிப்பு கொடுக்குது. 6 மாசத்துல ஆயிருக்குது. ஏடா இது பொம்பளைக்கு கூட தெரியாது இந்த மாதிரி விவகாரம். நீ எங்கடா பார்த்தா? எங்க மாமியார்கிட்ட பார்த்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? சொந்த அக்காவா வேணும். அவனுக்கு தெரியும். டேய் ஏமா பூபதி ஏமா டேய் ஓ ஓ உப்பா என்னம்மா இம்மா யாரும் சந்தோஷமா பேசியிருந்தேன். ஆமா சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்ப என் காதுல நாராட்சத்தை காய்ச்சி விட்ட மாதிரி பண்ணிட்டீங்க. நான் தப்பா ஒண்ணு கேட்கல. கல்யாணம் பேசிட்டுமா என்ன? இல்ல இல்ல நீங்க எல்லாரும் கேட்கிற வார்த்தை தான். கண்டிப்பா. இப்போ சினியாக்காரரை பாத்துட்டுனா படா மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. கல்யாணம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆகுது. எத்தனை குழந்தை இருக்குது? பிள்ளை அப்படி கேட்பேன். முதல்ல எத்தனை பிள்ளைங்க? ஆமா அதான் கேட்பாங்க முதல்ல. அது மாதிரிதான் நீங்க கேட்க மாட்டாங்க, நிலம் கேட்க மாட்டாங்க. இதுதான் கேட்பாங்க. அது மாதிரிதான் நீங்களும் கேட்டீங்க. ஆமா. ஆனா கேட்டீங்களே தவிர டேய் கல்யாணம் நடந்து 9 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா 9 வருஷம் ஆச்சு தவிர தாலி கட்டி விட்டுட்டு போனவரு இன்னும் ஒரே நாள் கூட வந்து இன்னும் பார்க்கவே இல்லடா தம்பி. பாய் மனுஷா தலகாடி மனுஷன் இல்லையா? அரசு பாவி மனுஷா கல்யாணம் பண்ணி தாலி கட்டி 9 வருஷமா விட்டுட்டு போனானே அவன ஆளை பார்த்தா அவன் பொண்டாடி நான் போட்டுக்கிட்டு அந்த ஆள் பொண்டாட்டி இந்த அம்மா தாண்டா. அந்த ஆள் பொண்டாட்டி இந்த அம்மா தானா? அப்ப அந்த அம்மா நீ வச்சிருக்கிற நீ? ஆம்பளை மாதிரி அடிக்கலாம். இத பொண்ணு நான் அம்மா 9 வருஷமா தனியா இருக்கா? 9 வருஷமா தனியா இருக்கா? இப்படி கேக்குறா? நீ தனியாவா இருக்கா? நீ தனியாவா இருக்குன்னு கேக்குறேன். என்ன தனியா இருக்குன்னு கேக்குறா? ஆமா தனியா இருந்தா தனியா வந்து சரியாக நீ பரவாயில்லடா. அதுதான் பாக்குறேன். ஆம்பளை பிள்ளை பொறுத்த என்ன வராதா? எதுக்கு இது நாள் வரைக்கும் ஒண்ணு பண்ணல. 8 வச்சுக்கா நான் யாரு விட்டு பொண்ணுன்றத மறந்து பேசுறேன் தம்பி. தாங்கள வாத்தியார் பொண்ணு. ஐயா ஐயா அதெல்லாம் உலகத்துக்கே தெரியும். நீ ஒண்ணு சொல்ல தேவையா? ஏமா ஆனா போகட்டும். ஆனா ஒரு செய்தி இல்ல இருக்கட்டும். வாங்க இல்ல புகதி ஏமா வயசுக்கு வராத முன்னமே என்ன திருக்கோணம் செய்து கொடுத்தார்கள். அம்மா அறிவு எடுத்து போய் கொடுக்க அப்படியா? கல்யாணம் அந்த காலத்துல கல்யாணம் நடந்தா வயசுக்கு வராத முன்னமே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்குது அந்த காலத்துல. இவன் தங்கச்சி அப்படிதான். எங்க பாட்டிக்கே அப்படிதான். தாய்கிட்டே போறதில்ல. தாய்கிட்டே போறதா கல்யாணம் பண்ணாங்க. ஆமா அந்த காலத்துல அப்படி. ஏன் தெரியுமா தம்பி? கேங்க வா. ஒரு காலத்துல அர்ஜுன மகாராஜன் தபஸ் செய்தாராம். சிவபெருமனை கோரி. ஆமா அப்படி தபஸ் செய்யும் போது அப்ப பார்த்தார் அர்ஜுன மகாராஜன் தேவேந்திரன் பார்த்து இவன் உறுதியா செய்யறானா இல்ல மனசோறு அடைஞ்சு செய்யறானா ஏன்னு கேட்டா அர்ஜுன மகாராஜன் ஆமா கல்லு மேல சேர்ந்தாலும் அது பெண்ணான்னு பார்க்கக்கூடிய ஆளு. அம்மா ஆசை உடையவர். அதனால ஆளு அப்படின்னா என்ன தெரியுது? இதுல இருந்து பொம்பளை பொறிக்குன்னு தெரியுது. அவனை பார்த்தா பொம்பளை பொறிக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு? அவர் தபத்தை கெடுக்க சொல்லி எங்க அண்ணனை அனுப்பி சத்த இடிகள் ஒன்றா சேர்த்து வருண கூப்பிட்டு மழைய வரிச்சிக்க சொல்லி ஆமா சப்தடி ஒன்றா சேர்த்து ஒரே இடியா இடித்து அர்ஜுனுடைய தபத்தை கெடுக்க சொன்னார். அப்படி இடிக்க சொல்லும் போது அப்ப எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? அடே இடிமண்ணா என் தபத்தை கெடுக்க வந்தியா? அவனை புடிச்சு கக்கத்தில் வைத்து தபம் செய்தாராம். அக்காலத்துல இல்ல உங்க பாப்பாத்துல அக்கில் சொல்றா கண்ணு பாப்பா அவனை நீ அடிக்கூடாது. ஏன் அடிக்கூடாது? போடா போடா
ஏய் அப்ப பார்த்தார் இடிமன்னன். அப்ப பார்த்தார் இடிமன்னன். இப்பேற்பட்ட ஒரு வலிமையானவனுக்கு தான் நம்ம தங்கச்சி கொடுக்கணும். அப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி உடனடியா அர்ஜுன மகாராஜனுக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுத்தாங்க. கல்யாணம் செய்து கொடுக்கும்போது வயசுக்கு வரல, 3 வருஷம் ஆச்சு. வயசு வந்துட்டேன். அப்புறம் திரும்பி கல்யாணம் செய்து அப்புறம் 9 வருஷம் ஆகி போச்சு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வயசுக்கு வரல, கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வயசுக்கு வந்துட்டேன். ஆனா நம்ம வீடு வரவங்க கூட வரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சப்ஜெக்ட்ல போட்டு அடிக்கிறாங்க. இது அதனால என்ன தெரியுது? 9 வருஷமா அப்ப கரம்பாக்குது. யாரு கரம்பா போட்டுக்கிறான். பாப்பா என்கிட்ட டிராக்டர் தான் ஏறி ஓட்டிட்டு இருப்பேன். கரம்பா நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு முடிவா வந்திருக்கிறேன்டா. எவங்கிட்ட போறானா? எவங்கிட்ட போறது இல்ல. இன்னைக்கு எப்படியாவது எங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஆம்படியா இல்லப்பா. நீ தான் எனக்கு இனிமேடி ஆம்படியா இங்க நீ என்ன பேசலாம். ஒரு யாரும் கேட்க மாட்டேன். கேட்டா இதெல்லாம் நம்ம ஊரு. ஆமா இரு. அதனால பூபதி அப்பா கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு மச்சி செஞ்சு மண்ணாட இரண்டா ஆம்படியா இல்லாத கிடக்குறன்னு நீ ஏன்டா இவரா? அந்த அம்மா தான் ஆம்படியா இல்ல கஷ்டத்தா. நீ ஏன்டா இவரா? அம்மா நினைச்சா எனக்கு கண்ணீர் வருதுடா. அம்மாவை நினைச்சா அதான் உனக்கா வருது கண்ணீர். சரி இன்னைக்கு எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லிட்டு வைக்க. ஆமா அப்பா நீதான் எனக்கு ஆம்படியா. என்னடா நீ மனசு வச்சாதான் அப்பா நீ மனசு வச்சாதான் எனக்கு ஆம்படியா. சீக்கிரமா என்ன செய்யவே தெரியாது. மருமாவை எங்க இருக்கிறாரோ போய் கூட்டிட்டு வருவியோ, இல்ல நிருபம் எழுதியோ, இல்ல லெட்டர் போடுவியோ, இல்ல போன் பேசுவியோ. கோட்டர் வாங்கி போட்டுட்டு வரையோ எனக்கு தெரியும். எனக்கு தேவை அப்பா வந்து ஆம்படியா. அப்பா கிட்ட சொன்ன ஆம்படியா. அப்பா மறக்காங்களா பாருங்க. ஏன்னா பொண்ணை பார்த்தா அருமையான பொண்ணு பத்தி வச்சுக்கிறேன். சொல்லு இல்ல எனக்கு பொறுத்து அப்பா இருக்கிறாருப்பா. அப்பா எப்படி இருக்கிறாரு? மூக்கு கீழே மீச வச்சுக்கிறாரு. மண்டை மேல இருக்கும். கெட்டி ஓடி போங்க. அம்மா சும்மா வந்துருமா தந்தையரே தங்கள்
அம்மா அம்மா நீ பார்த்து முடியுமா நீ சுகமாக வாழ்ந்துரு. அம்மா எங்க அம்மா இங்கதான் இருக்கா? அம்மா கண்ணே மின்னலோடு வணக்கம். நல்லா நல்லாரம்மா. அம்மா ஆமா வாங்க. பாத்தியாடா தாய தண்ணீர் துறையில பார்த்தா மகளை பார்க்கவே தேவையில்லை. கண்டிப்பா. ஆனா உன் பொண்ணுக்கு கொண்டாடுது உனக்கு போனா இருக்கு. ஏதானா ஒண்ணு சொல்றேன் காத்துருக்காங்க. போனா அம்மாவுக்கு. அப்பா அம்மா அம்மா அண்ணே மின்னலொலி கேட்ட வருத்தம் இல்லையா? கேளுமா. ஏதோ பையன் என்ன காரணம்? என்னப்பா காரணம்? அம்மா இல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தன்னதனிமையா இருக்கு. எப்படிதான் இருக்கு என்ன எதுவும் விசாரிச்சு வேற ஒண்ணும் கிடையாது. வேற வந்து கூட்டமா அப்பா அம்மா கண்ணே மின்னலி நீங்க எப்படி வர கொடுத்தீங்க? சுகமாக வாழ்ந்து வர கொடுத்தோம். இல்ல நீ அப்பா அம்மாவும் நீங்க மட்டும் தனிமையா பெட்ரூம்ல ஜாலியா இருக்கீங்க. வைத்தியா அதான் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். எத்தனை காசு பாவம் யாரு ராந்தேலி என்னடா பண்ணுவ? ஒரு கோட்டுக்கு தேத்துக்கீங்க. எங்கடா வாயில கை பூமியை பார்த்தாலியா? சரி பிட பண்ண சொல்றேன். பேர் விளைத்த விஜயனுடன் உம்மனுடைய பிறவியன்னு பெரியானாகி சீர் விளைத்த கேண்மையினால் தேர்வுவதற்கு செந்தருளும் செங்கன் மாலை பார் படைத்த சுயோதனருக்கு படையிடே நபர் இடப்பணித்த கோவை ஆர் படைத்த நிறைத்தோன் என் கைதொழுவார் பிறைவாகி கரை கண்டாரே அகராஜேஸ்வரி மகாக்கட முருத்தி பெரு மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஆறுவீரங்க அம்மா பாஞ்சாலி அம்மா ஆமா சக்கர நாட்டாருடைய தங்கச்சி ஆமா பாஞ்சாலி எங்க இருவருக்கும் கம்பெனி உரிமையாளர் கிருஷ்ணனுக்காகவும் எனக்காகவும் 50 ரூபா கொடுத்திருக்கிறது. இது என் மாங்காசி கொடுத்த கை தெரியுமா? முருக்க மாட்டேன் எத்தனை பணம் வராது இருக்காது கொடுக்காத இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட அவருடைய பாஞ்சாலி அம்மனுக்காக அந்த மகமாரி அம்மன் துணை இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு பின்பற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுபே ஜெயம் மகாராஜேஸ்வரி மகாக்கிரமூர்த்தி. இன்னொரு அம்மா 50 ரூபா கொடுத்தாங்களா? அவங்க பேரு உருக்கம்பாடி நன்னகத்தில் வாசக்கூடிய ஐயா பாண்டுரங்கன் பேரினால் எமக்காக 50 ரூபா கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் மகமாரியம்மன் அருள் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அப்பா அம்மா என்ன கல்யாணம் செய்து கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கறி போ. இப்ப சோறா போ. எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் ஆச்சு. ஆமா 9 வருஷம் ஆச்சு. ஆமா நீ மட்டும் பொண்டாட்டி அதான் ஒரு பொண்ணு இருமா, சின்ன பொண்ணு இருமா, வயசு வந்து 3 வருஷம் கட்டி கொடுத்து ஆப்பியா வந்தாரா இல்லையா? ஒரு பொண்ணு முந்தாடி போட்டு படுத்தா அந்த குடும்பம் ஈடேறுமா? அறிவு இல்லையா? இரு இருமா. ஏமா முன்னாடி போட்டுக்கிட்டு போர் வைக்கிற போட்டுக்கிட்டேன். போனவன் வரல, நான் என்ன செய்யுது? சரி வர்றது வழி சொல்லணுமா? அப்பா அப்பா ஏமா அப்பா என்னம்மா அப்பா என்னம்மா ஆம்பியா அப்போ அப்படியா? எங்க வீட்டுக்கு வரணும்பா. அதானே அதுக்கு சீக்கிரமா அப்பா வழி சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி கேளு. 48 நாள் வழி சொல்லல. நான் சொல்றேன். ஐயோ கட்டவரில் ஏற்கனவே கம்மிடு சொல்லுங்க.
வைதன ஆமா. நான் சொல்ல செய்ய என்ன 48 நாள் ஒரு மண்டலம் சிவபெருமான கோரி சிவபூஜை செய்ய உன் வீட்டுக்காரர் வருவார். மின்னல் ஒளி சிவபூஜை அப்படி சிவன் பூஜை செய்தால் 48 நாள் உங்க வீட்டுக்காரர் வருவார். இதானே? ஆமா. அப்படி வைலனா என்ன பண்றது? ஐயோ வந்துருவார். அப்பவே அப்படியே ஆம்பளை நாடு கண்டிப்பா வந்துருவாங்க. அப்பா வந்துருவார். உங்களுடைய சொல்லுக்கு தடையில்லை. இதோ போய் செய்யுங்க. போய் செய். நான் இருப்பேன். ஏய் வா. போய் பேப்பர் பண்ண எடுத்து போ. அப்பா மகாராஜ ராஜஸ்ரீ மகாகடம் பொருந்திய மேகராஜன் எழுதக்கூடிய நிறுவ வென்றார். அதாவது மின்னலுடைய திருமணம் செய்த அர்ஜுனன் எங்க இருந்தாலும் ஒரு நொடியில் அங்க வரணும் அப்படின்னு அனுப்பிட போட்டோம். ஏய் அடிபடுங்க பூஜைக்கு உண்டான அனைத்து வந்து விட்டதா? சொல்லு. சரி, அப்படியே கூட அதெல்லாம் வந்து வாடா. அட அப்படியே ஏத்திடலாம். மகர மகா பூஜையான பொருள் ஒண்ணு குறையுது. ஏய் சைலன்ஸ் இரு பேச இரு. பூஜைக்கு உண்டான ஒரு பொருள் குறையுதா? ஆமா ஏமா என்ன பொருள் இல்ல? போடுற கண்டிப்பா இந்த தாங்க நடக்குது. சிவபெருமான கோட்டை வச்சு படிக்கிறாங்க. கண்டவுளுக்கு போறது பையா. கஞ்சா செடி அச்சி இது சொல்லு. அரகர மகாதேவா அரகர மகாதேவா அரோரா ஆரோகரா ஏய் ஆரோகரா இவன் என்ன கன்றாய் புடிச்சறாங்க கல்மா புடிச்சி சி அரோகரா சொல்லு. அதான் வாயில பூ பாதியா வாயில வராது. வா வராகிறவா ஆரோகரா ஏமா பூஜை செய்ய போறீங்களா? ஆமா வேண்டிக்கிறேன். வெயிட் எங்க அம்மா முன்னோடி அம்மா 48 நாள் பூஜை செய்ய போக சிவபெருமான நினைச்சு அதனால அந்த அம்மாவுக்கு நான் காவலா இருக்கிறேன். அது அந்த 48 நாளைக்கும் எனக்கு தலைவலி, கண்ணு வலி, காது வலி, கை வலி, காலு வலி, நெஞ்சு வலி, எந்த வலி வரக்கூடாது. வேண்டாவா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். அந்த அம்மா சிவனை பத்தி கும்பிடுறாங்க, நீ என்னடா அல்லாஹ்வை கும்பிடுற? அவங்க அரோகரான்றாங்க, நீ அல்லாஹ் அல்லாஹ்ன்ற. அது அப்படி இல்ல மச்சான். அது எப்படி தெரியுமா? அரோகர் அப்படி போடக்கூடாது. பட்டு கட்டியா உன்னை ஆட்டு போனா காலேஜ் போற நாளா காலேஜ் போ. ஏய் போடு. ஒரு பொண்ணை மோசம் பண்ண அளவு கட்டியா மின்னலொளி சிவபூஜை செய்ய அந்த நேரத்தில் பாண்டவராய ராஜாக்கு நடுப்பிறந்தோர் அர்ஜுன மகாராஜன் இருப்பா.
கண்டது